أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் அச்சம் நன்மைகளின் பக்கம் நம்மை தூண்டக்கூடியது, பாவங்களை விட்டு தடுக்கக்கூடியது. அல்லாஹுவை யார் பயந்து கொண்டாரோ நல்ல முடிவை அவர் வாழ்க்கையிலே பெறுவார். அல்லாஹ் அவரை இம்மையிலும் பாதுகாப்பான், மறுமையிலும் பாதுகாப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய இந்த ஜும்ஆவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாவது, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமின் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மனப்பூர்வமாக அல்லாஹுவை பயந்து மொழிந்த ஒரு முஸ்லிம் இந்த தூய திருக்கலிமாவின் மீதே தன் மரணம் அமைய வேண்டும் என்பதற்காக என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும், தன் முடிவு அல்லாஹ்விடத்திலே நல்ல முடிவாக அமைய வேண்டும். குர்ஆனிலே ஹதீஸிலே இதை பற்றி சொல்லும்போது ஹுஸ்னுல் ஹாத்திமா, ஹுஸ்னுல் ஆகிபா என்று சொல்லப்படுகிறது. நல்ல முடிவு. நம்முடைய வாழ்க்கை முடியும் போது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக, மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களாக, நம்முடைய இறை நம்பிக்கையிலே இறை நிராகரிப்பை கலக்காதவர்களாக, இணை வைப்பை கலக்காதவர்களாக, நயவஞ்சகத்தை கலக்காதவர்களாக நாம் எப்படி மரணிப்பது, அதுபோன்று கெட்ட முடிவை விட்டு அல்லாஹ்விடத்திலே எப்படி நாம் பயந்து கொள்வது, பாதுகாப்பு தேடுவது. வாழும்போது முஸ்லிமாக வாழ்ந்தவர்கள், மஸ்ஜிதிலே தொழுதவர்கள், எத்தனையோ நல்ல காரியங்களை செய்தவர்கள், ஆனால் அவர்கள் இறக்கும் போதும் அவர்கள் முஸ்லிமான நிலையிலேயே மரணித்தார்களா என்று பார்க்கும்போது நாளை மறுமையிலே தெரிய வரும். எத்தனையோ மக்கள் நம்மோடு தொழுதிருப்பார்கள், நம்மோடு நோன்பு நோற்றிருப்பார்கள், ஹஜ் செய்திருப்பார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களை காபிர்கள், இறை மறுப்பாளர்களுடைய கூட்டத்திலே அல்லது முனாஃபிக் என்ற நயவஞ்சகர்களின் கூட்டத்திலே சேர்த்திருப்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. என் அன்பிற்குரியவர்களே, நல்லவர்கள் தங்கள் முடிவை பயந்து கொண்டிருந்தார்கள், பாவிகள் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹு தஆலா இந்த முடிவை பற்றி, மரணத்தின் எச்சரிக்கையை குறித்து, மறுமையின் நிலையை குறித்து நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. சூரத்துல் ஜும்ஆவிலே அல்லாஹ் இப்படி கூறுகிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்துக் கொள்ளும். நீங்கள் அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை அது தேடி வரும். இந்த உலகத்திலே மனிதனை பார்க்கிறோம்,
அவன் விரும்பாத ஒன்று உலகத்திலே மரணம். இந்த மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக தான் வாழ்க்கையிலே சேகரித்த அத்தனை செல்வங்களையும் செலவழிக்க அவன் தயாராக இருக்கிறான். ஆனால் இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே அவன் நிரந்தரத்தை அடைய முடியாது. நிச்சயம் ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். அடுத்து என்ன இருக்கிறது? மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுமா? அன்பிற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறக்கும் போது விடுத்துக் கொள்வார்கள். அன்னாசு நியாமுன் ஃபஇதா மாத்தின் தபஹு. இப்போது மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எப்படி தூக்கத்தில் இருப்பவனுக்கு வெளி வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பது தெரியாதோ அது போன்றுதான் கபரிலே என்ன நடக்கிறது, மறுமையிலே இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. எத்தனை பேரை நாம் கபரிலே அடக்கம் செய்து வருகிறோம். அங்கே என்ன நடக்கிறது என்பதை யார் அறிவார்கள்? அல்லாஹ்வை தவிர. என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்? நீங்கள் மரணித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது என்று எண்ணாதீர்கள். அது போன்ற தப்பான கொள்கையை, தப்பான எண்ணத்தை வைத்து விடாதீர்கள். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் என்றால் யார்? இன்று எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்கள்? இன்று எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகளை புரிந்திருக்கிறார்கள்? இன்று எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ் என்று பெயர் கூறப்படும் போது அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்குகின்றன. வைதா ذُكِرَ وَجِلَتْ قُلُوبُهُمْ. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுடைய நிலைமை என்ன? உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன், மறுமையை நம்பிக்கை கொண்டவன், அல்லாஹ்வின் தாக்கத்தை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமையை நம்பிக்கை கொண்டவன், அல்லாஹ்வை பற்றி பேசும்போது அவனுடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ் என்று பெயர் உச்சரிக்கப்படும் போது, அல்லாஹ்வின் வல்லமையை பற்றி பேசப்படும் போது, அல்லாஹ்வின் உயர்வை பற்றி பேசப்படும் போது ஒரு மூமின் நடுங்கிக் கொண்டே இருப்பான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், நீங்கள் யாரிடத்திலே வர இருக்கிறீர்கள்? சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அவன் யார்? ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. அவனுக்கு எதுவும் மறைந்ததல்ல. அவன் உங்களுடைய ரகசியங்களையும் அறிகிறான், உங்களுடைய மறைவான விஷயங்களையும் அறிகிறான், உங்களுடைய வெளிப்படையான விஷயங்களையும் அறிகிறான். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. சபையிலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? தனிமையிலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? வியாபாரத்திலே என்ன செய்தீர்கள்? மஸ்ஜிதிலே என்ன செய்தீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை காலையிலே, மாலையிலே, இரவிலே, பகலிலே எப்போது எப்படி இருந்தது என்பதை துல்லியமாக அறிந்து வைத்திருப்பவன். அவனுடைய இல்மு ஒன்றே போதுமானது நம்மிடத்திலே கணக்கு கேட்பதற்கு. அல்லாஹ் கூறுகிறான், சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. அந்த அல்லாஹ்விடத்திலே எவன் மறைவையும் எவன் வெளிப்படையான விஷயங்களையும் தெள்ளத் தெளிவாக துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? يعلم دبيب نملة سوداء على صخرة صماء في ليلة ظلماء. கடுமையான ஒரு கார் இருளிலே, கடுமையான ஒரு கார் இருளிலே, பயங்கரமான இருட்டிலே, ஒரு கருப்பு பாறையிலே ஒரு கருப்பு சிறிய எறும்பு ஊர்ந்து சென்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷின் மீது அவனுடைய கண்ணியத்திற்கு தக்கவாறு அவன் உயர்ந்திருப்பதோடு அந்த கருப்பு எறும்பை துல்லியமாக பார்க்கிறான். அந்த கருப்பு எறும்பின் அசைவை அவன் கேட்கிறான். அதனுடைய உள்ளத்திலே அது என்ன நினைக்கிறது என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையை எந்த திரையும் தடுத்து விடாது, எந்த தூரமும் தடுத்து விடாது, எந்த இருளும் தடுத்து விடாது. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய அறிவை, அல்லாஹ்வுடைய கேட்கும் ஆற்றலை அல்லாஹ் சொல்கிறான், ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். மரணம் அதோடு முடிவது கிடையாது, வாழ்க்கை அதோடு முடிவது கிடையாது, பிரச்சனை. மீண்டும் கொண்டு வரப்படுகிறீர்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுகிறீர்கள். என்ன நடக்க போகிறது? ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் என்ன செய்தீர்களோ இந்த வாழ்க்கையிலே, நீங்கள் எதை பேசினீர்கள், எதை பார்த்தீர்கள், எதை பிடித்தீர்கள், எங்கே சென்றீர்கள், என்ன உள்ளத்திலே உறுதி கொண்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அமல், உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அவன் உங்களுக்கு அறிவிப்பான். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன்.
என்ன நடக்கும் அந்த நாளிலே சிந்தித்து பாருங்கள். இந்த வாழ்க்கையிலே நன்மைகளை சேகரிக்காதவர்கள், தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பை தேடாதவர்கள், நாளை பாவ சுமையோடு வரும்போது யௌம தஅதி குல்லு நஃப்ஸின் துஜாதிலு அன் நஃப்ஸிஹா, நாளை மறுமையிலே இந்த ஆத்மா அல்லாஹ்விடத்திலே புலம்பும், யா அல்லாஹ் என்னை மீண்டும் அனுப்ப மாட்டாயா என்று பாவம் செய்த ஆத்மாக்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் கதறும். அன்பிற்குரியவர்களே, அந்த நாளிலே தப்பிக்க முடியாது, அந்த நாளிலே எதையும் மறைக்க முடியாது, அந்த நாளிலே எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா وما عملت من سوء تود لو أن بينها وبينه أمدا بعيدا ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد. அன்ற நாளிலே எந்த ஆத்மா நன்மை செய்து வந்ததோ அதன் நன்மையை அதனுடைய கண்ணுக்கு முன்னால் அது பார்த்து கொள்ளும். நீங்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ் அழிக்க மாட்டான், அதனுடைய நன்மைகளை அதனுடைய கூலிகளை அல்லாஹ் குறைக்க மாட்டான். அதுபோன்று எந்த ஆத்மா பாவம் செய்து வந்ததோ, அல்லாஹ்விற்கு மாறு செய்து வந்ததோ, உள்ளத்திலே நயவஞ்சகத்தோடு இறை நிராகரிப்போடு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி வந்ததோ, அந்த ஆத்மாவுடைய நிலைமை என்னவாகும்? அல்லாஹ் சொல்கிறான், தவத்து லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதன் பஈதா. அந்த ஆசையை அவர்கள் இந்த உலகத்திலே செய்திருந்தால் நாளை மறுமையிலே தப்பித்திருப்பார்கள். அங்கே கதறுவார்கள், அங்கே கத்துவார்கள், இந்த பாவங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே வெகு தூரமான ஒரு தூரம் ஏற்பட்டிருக்க வேண்டுமே, யா அல்லாஹ் இந்த பாவங்களை விட்டு எங்களை தூரமாக்கி விடு என்று அந்த நாளிலே கதறுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அன்பிற்குரியவர்களே, வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, அடியார்களே, இந்த உலகத்திலே நீங்கள் வாழும் போது என்னை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்து கொள்கிறேன். வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், அவனை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, ஆட்சிகளுக்கு சொந்தக்காரன், அதிகாரங்களுக்கு சொந்தக்காரன், அவனை யாரும் மீற முடியாது, அவனுடைய கட்டளையை மீற முடியாது, அவனுடைய ஆற்றலை யாரும் எதிர்க்க முடியாது, அவனுடைய ஆட்சியிலே அவனுக்கு எதிராக யாரும் சதி செய்ய முடியாது. அவன் நாடினால் அது நடக்கும், அவன் கட்டளையிட்டால் அது நிறைவேற்றப்படும். அந்த ரப்புல் ஆலமீன் கஹார், ஜப்பார், அடக்கி ஆளக்கூடிய அந்த அரசன் ஜிப்ரீலை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான், மீகாயிலை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான், அத்தனை கோடி கோடி மலக்குகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான். மாபெரும் வானத்தை படைத்தவன், அதற்கு மேல அரிசை படைத்தவன், இந்த மகா பூமியை படைத்தவன், அவனுடைய ஆற்றலை எந்த அடியானும் மீற முடியாது. லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். அவன் கேட்பான், நாளை மறுமையிலே ஆட்சி யாருக்கு சொந்தம், எங்கே இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள்? மாலிகி யௌமித்தீன், யார் அரசன், யார் மந்திரி என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு, அவனுடைய ஆற்றலை கொண்டு அவனே பதில் சொல்வான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வாகிய எனக்கு மட்டும்தான் ஆட்சி சொந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பேச பயப்படுவார்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே பேச பயப்படுவார்கள். இன்ன ரப்பி கஸிபல் யௌம கஸபன் லம் யக்ஸப் கப்லஹு வ லன் யக்ஸப பஅதஹு அபதா. அன்றைய நாளிலே அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அதற்கு முன்பும் அப்படி கோபப்பட்டது கிடையாது, அதற்கு பிறகும் இனி கோபப்பட மாட்டான், அந்த கோபத்திலே அல்லாஹ் இருப்பான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, நான் என்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய அந்த அறிவை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். குல் இன் துக்ஃபூ மா ஃபீ சுதூரிக்கும் قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله ويعلم ما في السماوات وما في الأرض والله على كل شيء قدير. நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யார் அல்லாஹ்வை மறந்திருக்கிறார்களோ, பாவங்களிலே மூழ்கி இருக்கிறார்களோ, மறுமை நாளை நினைவு கொள்ளவில்லையோ, தங்களுடைய செயல்கள் எழுதப்படுவதை கணக்கிடவில்லையோ, யார் கபரிலே நாம் தள்ளப்படுவோம் என்பதை மறந்து விட்டார்களோ, அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படும் அந்த நாளை மறந்து விட்டார்களோ, நபியே அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய செயல்கள் என்ன, நீங்கள் செய்கிற உங்களுடைய காரியங்கள் என்ன? இன் துக்ஃபூ மா ஃபீ சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் எண்ணுகிற எண்ணங்கள், உங்களுடைய மனங்களிலே, உள்ளங்களிலே, கல்புகளிலே நீங்கள் எண்ணுகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்களை நீங்கள் மறைத்தால் என்ன,
அல்லது அந்த எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால் என்ன? அல்லாஹ் அதை அறிந்து வைத்திருக்கிறான். யஅலமுல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, உள்ளத்தின் ரகசியங்களை அறிந்த அந்த அல்லாஹ்விடத்திலா நம்முடைய செயலை மறைக்க முடியும்? அல்லாஹ் கூறுகிறான், வயஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் தஆலா உள்ளங்களில் உள்ளதை மட்டுமல்ல, இந்த வானங்களிலே என்ன இருக்கிறதோ அத்தனை ஆயிரம் லட்சம் கோடி கோடி மலக்குகள் என்ன செய்கிறார்கள், அவனுடைய படைப்பினங்கள், பறவைகள், மிருகங்கள், மீன்கள், மனிதன், ஜின், இன்னும் எத்தனை கோடி ஜீவராசிகளை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறானோ அந்த எல்லா படைப்பினங்களையும் வயஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அத்தனை படைப்புகளையும் அவன் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன், அனைத்தின் மீதும் முழுமையான ஆதிக்கம் உடையவன். அவனுடைய ஆதிக்கத்தை மீறிவிட முடியாது, அவனுடைய ஆற்றலை பலவீனப்படுத்தி விட முடியாது. அன்பிற்குரிய அடியார்களே, ஒரு மூமின் அல்லாஹுவை பயந்து கொண்டிருப்பான், ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டிருப்பான். தன்னுடைய மறுமை என்னவாகும், தன்னுடைய கபரிலே தனக்கு என்னவாகும், தான் மரணிக்கும் போது இஸ்லாம் ஒரு முஸ்லிமாக நான் மரணிப்பேனா, யா அல்லாஹ் எனக்கு கலிமாவுடைய பாக்கியம் வேண்டும், யா அல்லாஹ் நான் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல வேண்டும், நான் பாவத்திலே இருக்கும் போது எனக்கு மரணத்தை கொடுத்து விடாதே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் எனக்கு மரணத்தை கொடுத்து விடாதே. வாழ்க்கையிலே அவன் செய்த அத்தனை பாவங்களையும் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டிருப்பான். மறைத்து செய்த பாவங்கள், வெளிப்படையாக செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், வேண்டும் என்று செய்த பாவங்கள், விளையாட்டாக செய்த பாவங்கள், அத்தனை பாவங்களையும் ஒவ்வொரு நாளும் மட்டுமல்ல ஒவ்வொரு தொழுகையிலும் நினைத்து அல்லாஹ்விடத்தில் அஞ்சு கொண்டிருப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டதில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹுதிலே உட்கார்ந்ததற்கு பிறகு, அத்தஹியாத் ஓதியதற்கு பிறகு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று ஸலவாத் ஓதியதற்கு பிறகு, அல்லாஹ்விடத்திலே நான்கிலிருந்து பாதுகாப்பு தேடியதற்கு பிறகு அவர்கள் எத்தனை துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி, அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு லாஹிரஹு வ பாத்தினஹு ஸகீரஹு வ கபீரஹு சிர்ரஹு வ அலனஹு ஹஸ்லஹு வ அம்தஹு வ குல்லு ذلك عندي. யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விடு. யார் கேட்ட பிரார்த்தனை? யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹ் மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியின் பிரார்த்தனை தொழுகையின் கடைசி நிலையிலே அவர்கள் கேட்பதை பாருங்கள். யா அல்லாஹ் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு. அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு லாஹிரஹு வ பாத்தினஹு, நான் வெளிப்படையாக செய்தவை அல்லது மறைத்து செய்தவை, சகீரஹு வ கபீரஹு சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், ஹஸ்லஹு வ அம்தஹு விளையாட்டாக செய்த பாவங்கள், வேண்டுமென்று செய்த பாவங்கள், தனிமையிலே செய்த பாவங்கள், சபையிலே செய்த பாவங்கள், குல்லு ذلك عندي. யா அல்லாஹ் அத்தனை பாவங்களும் என்னிடத்திலே இருக்கின்றன. எப்படி அழுகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹும்ம இன்னி அத்தரஃப்து பிதம்பி குல்லிஹி லாஹிரிஹி வ பாத்தினிஹி ஸகீரிஹி வ கபீரிஹி சிர்ரிஹி வ அலனிஹி வ ஹஸ்லிஹி வ அம்திஹி ஃபக்ஃபிர் லி குல்ல ذلك. யா அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் நான் உன்னிடத்திலே ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு மன்னித்து விடு. நான் தனிமையிலே கூட்டத்திலே மறைந்து மறையாமல் வெளிப்படையாக உள்ரங்கமாக வேண்டும் என்று விளையாட்டாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. எத்தனை பாவ மன்னிப்பின் வார்த்தைகளை, வாக்கியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் பயந்து கொண்டிருப்பான், ஒரு மூமின் தன் முடிவை பயந்து கொண்டிருப்பான். தௌபா கேட்காத நிலையிலே எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? என்னுடைய ஏடுகளில் இருந்து குற்றங்கள் அழிக்கப்படாமல் மலக்குல் மௌத் என் உயிரை கைப்பற்றி விட்டால் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வேன்? இது ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய எண்ணமாக இருக்கும். யார் அல்லாஹ்வை மறந்தார்களோ, மறுமையை மறந்தார்களோ, தங்களுடைய அழிச்சாட்டியங்களிலே அத்துமீறினார்களோ, யாருக்கு தங்களுடைய சிறிய பெரிய நன்மைகளின் மீது கர்வம் வந்ததோ, தன்னுடைய கல்வியின் மீது கர்வம் வந்ததோ, அல்லது தன்னுடைய அறிவின் மீது மமதை வந்ததோ, யார் தங்களுடைய பாவங்களை அலட்சியம் செய்தார்களோ, நன்மைகளிலே அவர்கள் பொடுபோக்காக அலட்சியமாக கவனக்குறைவாக இருந்தார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டார்கள்.
அவர்கள் மறுமையை அஞ்ச மாட்டார்கள். ஷைத்தான் அவர்களை ஏமாற்றத்திலே வீழ்த்தி இருப்பான். ஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அலங்கரித்து காட்டுவான். உண்மையாளர்கள், நம்பிக்கையாளர்கள், மூமின்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், சூரத்துல் முஃமினீன். இன்னல்லதீன ஹும் மின் خشية ربهم مشفقون والذين هم بآيات ربهم يؤمنون والذين هم بربهم لا يشركون والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. அல்லாஹ் கூறுகிறான், மூமின்களை பற்றி சொல்லுகிறான். இந்த மூமின்கள் யார்? தங்களுடைய ரப்புடைய பயத்தால் எப்போதும் நடுங்கிக் கொண்டே இருப்பார்கள். நண்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். தொழுகையிலே நிற்கும் போது கூட பணிவில்லாமல் தன் பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோராமல் அலட்சியமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய இந்த அடியார்களை பற்றி என்ன சொல்வது யோசித்து பாருங்கள். தொழுகையில் இருக்கும் போது கூட அல்லாஹ்வுடைய நினைவு வராமல், அல்லாஹ்வுடைய பயம் வராமல், அல்லாஹ்விற்கு முன்னால் பணியாமல் இருக்கிற மக்களை பற்றி என்ன சொல்வது? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஹும் மின் خشية ربهم முஷ்ஃபிகூன், தங்களுடைய ரப்புடைய பயத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பவர்கள், நன்மை செய்வார்கள், அல்லாஹ்வை பயப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வசனத்திற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறானே, வல்லதீன ஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன், அல்லாஹ்வுடைய பயத்தால் நடுங்குவார்கள் நல்லவர்கள், தங்களுடைய இறைவனுடைய அத்தனை அத்தாட்சிகளையும் நம்புவார்கள். அல்லாஹ் கூறிவிட்டானா நம்பிக்கை கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா நம்பிக்கை கொண்டோம். அல்லாஹ் கூறியதிலே, அவனுடைய தூதர் கூறியதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதர்க்கங்கள் செய்ய மாட்டார்கள். அதிலே அவர்கள் முரண்பாடுகளை காண மாட்டார்கள், அதிலே வித்தியாசங்களை காண மாட்டார்கள். அல்லாஹ் நபியினுடைய கட்டளைக்கு முன்னால் முற்றிலும் பணிவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்புவது போன்று நபியினுடைய கட்டளையை நம்புவார்கள். அல்லாஹ் சொன்ன மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொண்டது போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை மறைவான விஷயங்களையும் நம்பிக்கை கொள்வார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இன்று சில முட்டாள்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஹதீஸை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்து ஹதீஸிலே முரண்பாடுகளை தேடுபவர்கள். குர்ஆனிலே வந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸிலே வந்தால் அதிலே எங்களுடைய அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்வோம் என்பதாக. என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எங்கேயாவது அவனுடைய இந்த புத்தகத்திலே, அவனுடைய கண்ணியமிக்க இந்த குர்ஆனிலே கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும் போது, கீழ்ப்படிந்து நடங்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், கட்டுப்படுங்கள் என்று சொல்லும் போது அவனையும் அவனுடைய தூதரையும் பிரித்திருக்கிறானா? வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அந்த ஸ்தானத்திலே, தன்னுடைய அந்த இபாதத்திலே யாரையும் கூட்டாக்கிக் கொள்ளவில்லை. அவனுடைய வணக்க வழிபாடுகளை அவனை தவிர வேறு யாருக்கும் செய்ய முடியாது. ஆனால் அந்த அல்லாஹ் கீழ்ப்படியும் விஷயத்திலே தன்னுடைய நபிக்கு கீழ்ப்படியாதவர்களை தனக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொன்னான். வமன் யுத்திஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் ரசூலுக்கு கட்டுப்படுவாரோ, ரசூலுக்கு கீழ்ப்படிவாரோ, அவர்தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர். அன்பிற்குரியவர்களே, ஒரு மூமின் தன்னுடைய அறிவை கொண்டு இந்த மார்க்கத்திலே குதர்க்கத்தை தேட மாட்டான். ஒரு மூமின் அல்லாஹ் சொல்லிவிட்டால், அவனுடைய தூதர் சொல்லிவிட்டால் அப்படியே நம்பிக்கை கொள்வான். வல்லதீன ஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன். அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன ஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், மூமின்கள் யார்? அல்லாஹ்விற்கு ஷிர்க் இணை வைக்க மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, எங்கே எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களுடைய பண்புகளை, மூமின்களுடைய பண்புகளை சொல்லுகிறானோ அங்கே என்ன குறிப்பிடுகிறார்? அவர்கள் ஷிர்க் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்விற்கு சமமாக யாரையும் வணங்க மாட்டார்கள் என்று பார்த்தீர்களா நிலைமையை? எத்தனை பேர் தங்களை முஸ்லிம்கள், நாங்களும் மூமின்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அல்லாஹுவை வணங்காமல் அல்லது அல்லாஹுவை வணங்குவது போன்று தங்களுடைய இறந்துவிட்ட முன்னோர்களை, அவர்களுடைய அடக்கத்தலங்களை வணங்கிக்
கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு முன்னாலும் சுஜூது செய்வார்கள். இறந்தவர்களுடைய இடங்களுக்கு சென்று அங்கேயும் சுஜூது செய்கிறார்கள். அல்லாஹ்விற்கு நேர்ச்சி செய்கிறார்கள், அவர்களுக்கும் நேர்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்கிறார்கள், அவர்களிடத்திலும் பிரார்த்தனை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருப்பது போன்று இறந்தவர்களுடைய கபர்களுக்கு சென்று அங்கே இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுவது போன்று இறந்துவிட்ட நல்லவர்களுக்காக அறுத்து பலியிடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒருவன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கும் போது, ஒருவன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கும் போது அவன் அல்லாஹ்வை பயப்படவில்லை, அவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்பிக்கை கொள்ளக்கூடியவன் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்ய மாட்டான். வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன். ஒருவன் மூமினா, ஒருவன் அல்லாஹ்வை பயப்படுகிறானா, அல்லாஹ்விற்கு முன்னால் வைத்த இந்த நெற்றியை அல்லாஹ் அல்லாதவருக்கு முன்னால் வைக்க மாட்டான். அல்லாஹ்விற்கு முன்னால் தூக்கிய இந்த கரத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு முன்னால் தூக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே தங்கி வணக்க வழிபாடு செய்த ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை தவிர, அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட மஸ்ஜிதுகளை தவிர வேறு எங்கும் சென்று வணக்க வழிபாடுகளை தேடி வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யுதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜ்லா. இன்னும் மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் செய்வதை செய்வார்கள், அவர்களுடைய உள்ளங்களோ பயந்து கொண்டிருக்கும். என்ன பயம் இருக்கும்? அல்லாஹ்விற்கு முன்னால் நான் திரும்பி செல்ல வேண்டுமே, அல்லாஹ் என்னை விசாரிப்பானே என்ற பயம் இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். இந்த தன்மை உள்ளவர்கள் தான் யாரிடத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தால் நடுங்கும் தன்மை இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்பும் தன்மை இருக்கிறதோ, அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யக்கூடாது என்ற கொள்கை உறுதியிலே இருக்கிறார்களோ, இந்த தன்மை உள்ளவர்கள் தான் நன்மையிலே விரைந்து செல்வார்கள், நன்மையிலே அவர்கள் முந்திக் கொள்வார்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, செய்வதை செய்வார்கள், அவர்களுடைய உள்ளங்களோ அல்லாஹ்வின் பக்கம் தாங்கள் திரும்ப வேண்டும் என்ற பயத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இந்த செய்வதை செய்வார்கள் என்றால் பாவங்களை செய்து கொண்டு அல்லாஹ்வை பயப்படுவதையா இந்த வசனம் குறிக்கிறது? என்ன கேட்டார்கள்? பாவங்களை ஒருவன் செய்யும் போது அல்லாஹ்வுடைய பயம் வருகிறதே, அதையா இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று கூறினார்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஆயிஷா, இதை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. அல்லாஹ் இங்கே எதை சொல்கிறான்? ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின், அல்லாஹ்வை இரவெல்லாம் வழிபட்டதற்கு பிறகு, அவனுடைய பாதையிலே போரிட்டதற்கு பிறகு, தான தர்மங்களை வாரி வழங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வை பயப்படுவான். யா அல்லாஹ், இதை உன்னுடைய பொருத்தத்திற்காக செய்தேனா அல்லது வேறு விதமான எண்ணம் என்னுடைய எண்ணத்திலே நீயத்திலே கலந்து விட்டதா? யா அல்லாஹ், இது உன்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது இதை நீ நிராகரித்து விடுவாயா? யா அல்லாஹ், என்னை நீ இந்த நன்மைகளின் பொருட்டால் மன்னித்து விடுவாயா அல்லது துர்பாக்கியவான்களில் நான் ஆகிவிடுவேனா என்று அல்லாஹ்வை பயந்து கொண்டிருப்பானே, அதை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறார். இன்று என்ன நிலைமையிலே நம்முடைய முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள்? பாவங்கள் பாவங்கள் பாவங்கள், ஆனால் அல்லாஹ்வை பயப்படுவதில்லை. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நல்லவர்கள் நன்மைகளை செய்து கொண்டு அல்லாஹ்வை பயப்படுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கவில்லை? இரவெல்லாம் அழுதார்களே, அவர்களுடைய தாடி நனையும் அளவு அழுதார்களே, அழுகையின் அந்த தண்ணீர் அவர்களுடைய பாதங்களை நனைத்தனவே. எதற்காக அழுதார்கள்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. அபூபக்கர் அழுதார்களே, நான் ஒரு குருவியாக ஆகியிருக்க வேண்டுமே அல்லது ஒரு மரமாக பிறந்திருக்க வேண்டுமே, நான் வெட்டப்பட்டு மக்கள் என்னை எரித்து சாம்பலாகி இருக்க வேண்டுமே என்று அபூபக்கர் அழுதார்களே. குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அழுது 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 அவர்களுக்கு மயக்க நிலை ஏற்பட்டு விடுமே. எதனால் அழுதார்கள்? நன்மைகளை செய்தார்கள், அல்லாஹ்வை அஞ்சினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த மறுமை நிலையை பயந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டுமே, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களால் வடிகட்டு விடக்கூடாது, நஃப்ஸுடைய அலங்கரிப்பால்
இந்த நப்சு என்ன செய்யும்? எப்போதும் பாவங்களை அலங்கரித்துக் கொண்டே இருக்கும். அந்த நப்சுடைய வலையிலே சிக்கி வழி தவறி விடக்கூடாது என்று பயந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்லுகின்றான், وَإِنْ كَادُوا لَيَفْتِنُونَكَ عَنِ الَّذِي أَوْحَيْنَا إِلَيْكَ لِتَفْتَرِيَ عَلَيْنَا غَيْرَهُ وَإِذًا لَاتَّخَذُوكَ خَلِيلًا وَلَوْلَا أَنْ ثَبَّتْنَاكَ لَقَدْ كِدتَّ تَرْكَنُ إِلَيْهِمْ شَيْئًا قَلِيلًا إِذًا لَأَذَقْنَاكَ ضِعْفَ الْحَيَاةِ وَضِعْفَ الْمَمَاتِ ثُمَّ لَا تَجِدُ لَكَ عَلَيْنَا نَصِيرًا. நபியே, இந்த காபிர்கள் நாம் உங்களுக்கு இறக்கிய இந்த நேரான மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பிவிட முயற்சி செய்கிறார்கள். இன்று என்ன? ஒரு முஸ்லிம் காஃபிரோடு நட்பு வைப்பதிலே பெருமைப்படுகிறான், அவனோடு பழகுவதிலே அவன் பெருமைப்படுகிறான், அவனோடு நேரங்களை கழிக்கிறான். அவர்களுமோ நம்மை நம் மார்க்கத்திலிருந்து இறை வழிபாட்டிலிருந்து திருப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரையே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து திருப்புவதற்கு முயற்சி செய்தவர்கள் தான் இந்த காஃபிர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே, நீங்கள் அப்படி நம்முடைய மார்க்கத்திலிருந்து அந்த காஃபிர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சற்று பிசகி இருந்தால் உங்களை அவர்கள் தங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வலவுலா அன் சப்பத்னாக, நபியே, உங்களை நாம் உறுதிப்படுத்தி இருக்கவில்லை என்றால், உங்களை நாம் பாதுகாத்திருக்கவில்லை என்றால் நீங்கள் கொஞ்சம் அவர்கள் பக்கம் சாய்ந்திருப்பீர்கள். அப்படி நீங்கள் சாய்ந்திருந்தால் உங்களுடைய முடிவு என்ன? இதல்ல அதக்னாக ضعفல் ஹயாத்தி வضعفல் மமாத், இந்த உலகத்திலும் உங்களை இரட்டிப்பு தண்டனை கொடுத்திருப்போம், உங்களுக்கு மறுமையிலும் இரட்டிப்பு தண்டனை கொடுத்திருப்போம். அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் அவர்களுடைய பார்வை வானத்தை பார்த்ததோ அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா முஸர்ரிஃபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தாஅத்திக். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் அவர்களுடைய பார்வை உயர்ந்ததோ, வானத்தை பார்த்தார்களோ, யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக், உள்ளங்களை புரட்டி போடுபவனே, என் உள்ளங்களை உன் வழிபாட்டிலே தரிப்படச் செய், என் உள்ளங்களை உன்னுடைய வழிபாட்டிலே உறுதியாக இருக்கவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த பிரார்த்தனையை கேட்டபோது சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி பயப்படுகிறீர்களே, என்ன விஷயம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கின்றன. அல்லாஹ் எப்படி நாடுகின்றானோ அப்படி அந்த உள்ளங்களை புரட்டுகிறான். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உன் மார்க்கத்திலே உறுதியாக இருக்கவை. என் கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்களோ அப்படித்தான் நல்லவர்கள் பயப்படுவார்கள். தங்களுடைய இறை வழிபாட்டிலே, தங்களுடைய இஸ்லாமிய நேரிய கொள்கையிலே, தங்களுடைய வழிபாடுகளிலே எந்த விதமான அல்லாஹ்விற்கு விருப்பமற்ற செயல்கள் கலந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை பற்றி சொல்லும்போது, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொண்டு நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையில் தவிர வேறு ஒரு நிலையிலே உங்களுக்கு மரணம் வந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கும் போது நல்லவர்கள் ஏன் பயப்பட மாட்டார்கள்? அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இன்று மக்கள் பேசுவது என்ன? என் அன்பிற்குரியவர்களே, சத்தியத்திலே நாம் இருந்தாலும், உண்மையான நேரான வழியிலே நாம் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பயந்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த சத்தியத்தை அறியக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவன் நீ, என்னை முஸ்லிமாக ஆக்கியவன் நீ,
என்னை மூமினாக ஆக்கியவன் நீ, என்னை தொழுகையாளியாக ஆக்கியவன் நீ, ஹலாலை ஹராமை பேணக்கூடிய ஒரு நல்லவனாக ஆக்கியவன் நீ. உன்னுடைய அருள் இல்லை என்றால், நீ எனக்கு கருணை காட்டவில்லை என்றால், நீ எனக்கு தௌஃபீக் என்ற உன்னுடைய அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்றால் நான் முஸ்லிமாக ஆயிருக்க முடியாது, நான் மூமினாக ஆயிருக்க முடியாது, நான் தொழுதிருக்க முடியாது என்று தன்னுடைய முழு பலவீனத்தையும் தன்னுடைய முழு குறையையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டிருப்பான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லௌலல்லாஹ் மஹ்ததைனா வமா ஸல்லைனா. அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் நமக்கு ஹிதாயத் கிடைத்திருக்காது, அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் நாம் தொழுதிருக்க மாட்டோம். இன்று பாருங்கள், தங்களுடைய அறிவின் மீது பெருமை கொள்ளக்கூடியவர்கள், நாங்கள் கண்டுபிடித்தோம், நாங்கள் தெளிவான சிந்தனையிலே இருக்கிறோம், எங்களுடைய கண்டுபிடிப்பு, நாங்கள் புரிந்திருக்கிறோம், நாங்கள் புரிந்தது போன்று யாரும் புரிந்ததில்லை, நாங்கள் அறிந்தது போன்று யாரும் அறிந்ததில்லை, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் வழிகேட்டில் இருக்கிறார்கள் எங்களை தவிர, எங்கள் கூட்டத்தை தவிர. அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய வழிகேட்டுக்கு இந்த வார்த்தையை தவிர வேறு ஆதாரம் தேவையா? ஒரு மூமின் எப்படி இருப்பான்? யா அல்லாஹ், உன்னுடைய அருளால் எனக்கு இந்த ஹிதாயத்து கிடைத்தது, யா அல்லாஹ், நான் புரிந்திருப்பது தவறாக இருக்கலாம், என்னை திருத்துவாயாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேர்வழி கொடுத்ததற்கு பிறகு எங்கள் உள்ளங்களிலே கோணலை ஏற்படுத்தி விடாதே, எங்கள் உள்ளங்களிலே கோணலை ஏற்படுத்தி விடாதே, வழிகேட்டின் பக்கம் எங்கள் உள்ளங்களை திருப்பி விடாதே. ஒரு மூமினுடைய பயம், ஒரு முஸ்லிமுடைய பயம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்களை எப்படி வேண்டுமானாலும் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இதா அரதல்லாஹு பிஅப்தின் கைரா இஸ்தஅமலஹு قبل موته فسأله رجل من القوم ما استعماله قال يهديه الله عز وجل إلى العمل الصالح قبل موته ثم يقبضه على ذلك. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை நாடினான், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை நாடினான், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால் அவனை அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வான், அவனை அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் பயன்படுத்துவான் என்றால் எப்படி அவனுடைய பயன்படுத்துதல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வழிகாட்டுவான், நல் வழிகாட்டுவான். அவன் மரணிப்பதற்கு முன்னால் நன்மைகளை செய்வதற்கு அவன் வாய்ப்பளிப்பான். அந்த நன்மைகளை செய்யும் போது அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அளவிலே ஏற்றுக்கொள்வான், அங்கீகரித்துக் கொள்வான், உயர்த்திக் கொள்வான் என்று. என் அன்பிற்குரியவர்களே, முடிவு, அதில்தான் நம்முடைய மறுமையின் கணக்கு வழக்கு இருக்கிறது. யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டு ஈமானிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களுக்கு நல்ல முடிவை அல்லாஹ் கொடுப்பான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون اولئك اصحاب الجنه خالدين فيها جزاء بما كانوا يعملون. யார் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். என் அன்பிற்குரியவர்களே, சொத்துகளையும் செல்வங்களையும் வியாபாரங்களையும் பெருக்கிக் கொண்டு கடைசி வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ்வோம் என்று அல்லாஹ்வை மறந்துவிட்டு தன் அறிவின் மீது, தன் செல்வத்தின் மீது, தன் சொத்தின் மீது மறந்திருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? தங்களுடைய முடிவை பயப்படாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர்? எதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்? ஈமானை பற்றி கவலைப்பட்டால், மறுமையை பற்றி கவலைப்பட்டால், சொர்க்கத்தை பற்றி கவலைப்பட்டால், எந்த உலகத்திலே எந்த வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்க போகிறோமோ அங்கே எந்த கவலையும் அல்லாஹ் வைக்க மாட்டான். இன்று என்ன அற்ப வாழ்க்கைக்காக, தற்காலிகமான வாழ்க்கைக்காக, எந்த வாழ்க்கையில் இருந்து எத்தனை மன்னர்கள், மன்னாதி மன்னர்கள் எல்லாம் செத்து மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டார்களோ அவர்களுடைய ஆட்சிகளை விடவா, அவர்கள் சேகரித்த பொருளாதாரங்களை விடவா, அவர்கள் வெற்றி கொண்ட நாடுகளை விடவா நாம் சேகரித்து விட முடியும், நாம் ஒன்று சேர்த்து விட முடியும்? இன்று அவர்களுடைய நிலை என்ன? மறுமைக்காக கவலைப்படாமல் இந்த அற்ப துன்யாவுடைய வாழ்க்கைக்காக கவலைப்படக்கூடியவர்கள் இவர்கள் மறுமையிலே கவலைப்படுவார்கள். அந்த கவலைக்கு பிறகு ஒரு இன்பம் இருக்காது, அந்த கவலை அவர்களுக்கு நன்மையை தேடித்தராது. அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய இந்த ஈமானிய கொள்கையிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களுக்கு பயம் அல்ல, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். மறுமையை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? இந்த உலகத்திலே ஏழைகளாக இருந்தவர்கள், மக்களால் மதிக்கப்படாமல் இருந்தவர்கள், மக்களால் விரட்டப்பட்டவர்கள், மக்களால் கேவலப்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் இவர்களை எழுப்பும் போது, அல்லாஹ் இவர்களை எழுப்பும் போது இவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்?
மக்களால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள். இன்று எப்படி பலர் தங்களுடைய மன்னர்களை, தங்களுடைய அதிகாரிகளை சந்திக்கும் போது அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் பார்த்திருக்கலாம். என் அன்பிற்குரியவர்களே, இப்படி மக்களால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், மக்களால் மதிக்கப்பட்டவர்கள், சபையிலே முன்னிலைப்படுத்தப்பட்டவர்கள், இவர்களுடைய நிலைமை மறுமையிலே எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றான். தில்கத்தாருல் ஆகிரா தில்கத்தாருல் ஆகிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அந்த மறுமை இருக்கிறதே, அந்த மறுமை, அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாம் யாருக்கு ஆக்கி கொடுப்போம் தெரியுமா? யார் இந்த பூமியிலே என் கட்டளைகளை மீறவில்லையோ, மக்களுடைய அமைதியை பங்கப்படுத்தவில்லையோ, யார் என்னை பயந்திருந்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஆகிரத்துடைய, அந்த சொர்க்கத்துடைய நல்ல முடிவை கொடுப்போம். என் அன்பிற்குரியவர்களே, உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய ஏழ்மையோ அல்லது உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய செல்வமோ அல்லாஹ்விடத்திலே அவனை நெருக்கி வைக்காது. உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய அமலை வைத்துத்தான் அல்லாஹ் அங்கே முடிவு செய்வான். ஆகவேதான் நல்லவர்கள் பயந்து கொண்டே இருந்தார்கள், சாலிஹீன்கள் அஞ்சு கொண்டே இருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹு தாபிஈகளிலே மிகப்பெரிய தாபிஈகளிலே ஒருவர், 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபியை பார்ப்பதே இஸ்லாம் ஈமானுடைய நிஅமத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நிஅமத். அவர்களிடத்திலே கல்வி படிப்பது அதற்கு பிறகு மிகப்பெரிய நிஅமத். இப்படி 30 நபி தோழர்களிடத்திலே, சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா. இவர்களுடைய வார்த்தையை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹிலே பதிவு செய்கிறார்கள். சொல்லுகிறார்கள், 30 சஹாபாக்களிடத்திலே நான் கல்வி படித்திருக்கிறேன், அவர்களிடத்திலே நான் சேர்ந்திருக்கிறேன், அவர்களோடு பழகி இருக்கிறேன். அவர்கள் அனைவரும் தங்கள் ஈமானிலே நயவஞ்சகத்தனம் கலந்து விட்டதோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய முடிவை குறித்து பயந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய இறை நம்பிக்கையை பற்றி பெருமை அவர்கள் பேசியது கிடையாது. என்னுடைய ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானை போன்று, என்னுடைய ஈமான் மீகாயிலுடைய ஈமானை போன்று என்று அவர்கள் பெருமை பேசியது கிடையாது. தங்களுடைய ஈமானை குறித்து அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஈமானை பயப்படக்கூடியவன் மூமினாகத்தான் இருப்பான். ஈமானை பயப்படக்கூடியவன் அவன் ஒரு மூமினாக இருப்பான். என்னுடைய ஈமானுக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? பாவம் செய்தால் பயப்படுவான், நன்மை செய்தால் பயப்படுவான். பாவம் செய்தால் யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுக்கு அடிமையாகி பாவம் செய்து விட்டேனே, என்னை தண்டித்து விடாதே என்று பயப்படுவான். நன்மை செய்தால் யா அல்லாஹ், இந்த நன்மை உன்னுடைய திருமுகத்தை நாடி செய்யப்பட்ட நன்மையாக இருக்க வேண்டும், முகஸ்துதியிலே கலந்து விடக்கூடாது, மேலும் உன்னுடைய நபியினுடைய வழிக்கு மாற்றமாக நான் எதையும் செய்திருக்க கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே பயப்படுவான். ஹசன் பஸ்ரி சொல்லுகின்றார்கள், வலா அமினஹு இல்லா முனாஃபிக். யார் இந்த ஈமானை பயப்படவில்லையோ, தன் முடிவை பயப்படவில்லையோ, அவன் ஒரு முனாஃபிக்காகத்தான் இருப்பான். ஈமானை பயப்படாதவன், தன்னுடைய முடிவை குறித்து பயப்படாதவன், அவன் ஒரு முனாஃபிக்காகத்தான் இருப்பான். அல்லாஹ் இப்படித்தான் சொல்லுகின்றான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். மூமின்களை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழிச்சாட்டியங்களிலே அல்லது பாவங்களிலே அல்லது தவறுகளை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள், உடனே திருந்து விடுவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் வந்து விடுவார்கள். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய முடிவு நல்ல முடிவாக, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல முடிவாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு சில அடிப்படை தன்மைகள் தேவை. அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும். தனிமையிலும் சரி, சபையிலும் சரி, கூட்டத்திலும் சரி, அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். அல்லாஹுடைய பயம் ஒன்றுதான் நம்மை பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடியது. அல்லாஹுடைய பயம் ஒன்றுதான் நாளை மறுமையிலே பயமற்ற வாழ்க்கையை அல்லாஹ்விடத்திலே நமக்கு தேடி தரக்கூடியது. இரண்டாவதாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே சொல்லிலும் செயலிலும் வேறொருவரை கலந்து விடக்கூடாது. நிஃபாக்கை, நயவஞ்சகத்தனத்தை, முகத்துதியை கலந்து விடக்கூடாது. அடுத்து
எந்த ஒரு இஸ்லாமை ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ஃபர்தான கடமைகளை, நஃபிலான உபரியான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ, எந்த ஒரு மார்க்கத்திலே நமக்கு ஹராம் ஹலாலை அல்லாஹ் விலக்கி இருக்கிறானோ அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஃபஸ்தகிம் கமா உமிர், நபியே உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டதோ அது போன்று நீங்கள் நிலையாக இருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள், இனி எவரிடத்திலும் சென்று நான் உபதேசம் கேட்க வேண்டிய நிலை எனக்கு இருக்கக்கூடாது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம், சொல் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று, பிறகு அந்த ஈமானிலே நீ உறுதியாக இருப்பாயாக. பிறகு அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூற வேண்டும். எப்போதும் அல்லாஹ்வை முன்னோக்கிய உள்ளமுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன், ஹப்லுல்லாஹில் மதீன், அல்லாஹ்வுடைய புத்தகத்தை ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த குர்ஆன் அடியானுக்கு மறுமை நினைவூட்டுகிறது. இந்த குர்ஆன் அடியானை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய, இந்த குர்ஆன் அடியானை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே தூண்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி. ஒரு முஸ்லிம் தன்னுடைய முடிவை அஞ்சினால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று நம்பினால், அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தால், குர்ஆனை காலை மாலை இரவிலே எல்லா நேரங்களிலும் குர்ஆனை பிரியாமல் இருப்பான், ஓதிக்கொண்டே இருப்பான். அன்பிற்குரியவர்களே, இந்த நல்ல தன்மைகளை, இந்த நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதோடு அல்லாஹ்விடத்திலே நல்ல முடிவை கேட்கும் போது, அல்லாஹ்விடத்திலே பயப்படும் போது, அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தால் கண்ணால் அழுது அஞ்சி கேட்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் நமக்கு அந்த நல்ல முடிவை கொடுப்பான். அல்லாஹ் தன்னிடத்திலே கேட்கப்பட்ட நல்லவைகளை நமக்கு மறுக்க மாட்டான். யார் அல்லாஹ்வை ஆதரவு வைத்தார்களோ அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். யார் அல்லாஹ்வை பயந்தார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே பயமற்றவர்களாக ஆக்குவான். யார் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.